ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஷைலு அகிலுக்கு 3 மாசம் தான் ஆகுது, இப்பவே கூழ் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொன்னதானே? நான் சொன்னதையும் கேட்காம கூழ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ அது ஆத்தி மாப்பிள்ளை பக்கத்துல உள்ளத மறந்து போய் கூழ் குடுக்கற விஷயத்தை சொல்லிட்டமே. ஐயோ இனி என்னத்துக்கு குடிக்கீவோ எதுக்கு குடிக்கீவோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடும் அப்படி இப்படி சொல்லி தைலகண்ணியே நம்மளே பிடிச்சி நல்லா திட்ட போறாரு. ஐயோ இல்லங்க கூழ்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு 4-5 மணி டைம்ல சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ராகி கூழ் அம்மாச்சி கொஞ்சமா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஷைலு அப்படி ஒரு நேரம் கொடுக்கறதுனாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும், 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லங்க அது நைட்டெல்லாம் அவன் என்னதான் பால் குடிச்சாலும் அடிக்கடி எந்திரிச்சு அழுதுகிட்டே இருக்கான். அதனாலதான் சரி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்தா நைட்டுக்கு கொஞ்சம் நல்லா தூங்குவானேன்னு. குழந்தைன்னா அப்படிதான், நைட் எல்லாம் பால் குடிப்பான், அப்புறம் யூரின் போயிட்டானா திரும்ப எந்திரிச்சு அழுதுகிட்டு தான் இருப்பா, திரும்பவும் பால் கொடுத்து தான் தூங்க வைக்கணும். நைட் அடிக்கடி எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு குழந்தை நல்லா தூங்கணுங்கிறதுக்காக குழந்தைக்கு பசிக்காம இருக்கணும்னு இந்த மாதிரி கூழ் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நல்லா பண்ணி கடைசியில் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும்போதே இந்த மாதிரி கூழெல்லாம் கொடுப்பாங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஷைலு நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, அந்த காலம் இந்த காலம்னால என்கிட்ட பேசிட்டு இருக்காத. குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி அந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப பண்ண முடியாது ஷைலு. ஐயோ சேதா எந்திர இப்படி சத்தம் போடுற? பாவம் அண்ணி, நம்ம ஊர்ல கூட குழந்தைக்கு நம்ம 28 திவசம் முடிஞ்சா கூழெல்லாம் கொடுப்போம் இல்ல, அப்புறம் என்ன அது பின்ன வயசானவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. நீ என்னத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவற? இல்ல இஷு அதெல்லாம் அந்த காலத்துல, ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. 6 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். எதுக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, இந்த ராகி கோதுமை இந்த மாதிரி குழந்தைக்கு கூழ் கொடுக்கறதுலாம் 6 மாசத்துக்கு அப்புறம் இனி எப்ப வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனா தாய்ப்பால் அப்படி கிடையாது. முன்னாடி எல்லாம் 3 வயசு 4 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பாங்க, இப்ப என்ன அப்படியே கொடுக்குறாங்க? இப்ப எல்லாரும் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதே அதிசயமா இருக்குது. எல்லாம் 1 வயசு 1.5 வயசுலயே தாய்ப்பாலை நிறுத்திடுறாங்க. கரெக்டா குழந்தைக்கு தாய்ப்பாலுங்கிறது கிடைக்கிறதே 1 வருஷத்துக்கு தான். அந்த 1 வருஷத்துல கூட 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கூழ் அது இதெல்லாம் கொடுக்கறதுனால பிள்ளைக்கு அப்படியே பசி சரியாயிடுது, தாய்ப்பால் எல்லாம் கொடுக்கறது கம்மி ஆயிடுது. அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் மட்டும்தான் குழந்தைக்கு ஃபுல்லா தாய்ப்பால் கிடைக்குது. அதுலயும் இப்படி கூழ் எல்லாம் கொடுத்து குழந்தையோட பசியை போக்கிட்டா அதுக்கப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதே இன்னும் கம்மி ஆயிடும்ல. நம்ம என்னதான் வெளியில இருந்து சத்துள்ள பொருளை குழந்தைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஆனா தாய்ப்பாலுக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த தாய்ப்பால் எந்த அளவுக்கு குழந்தைக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் குழந்தைக்கு இம்யூனிட்டியும் சத்தும் இருக்கும். அதுக்காக தான் நான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல 6 மாசத்துக்காவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுன்னு. அங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க, அடிக்கடி வைரல் ஃபீவர் பாக்டீரியல் ஃபீவர்னு வந்து அட்மிட் ஆகிற குழந்தைங்க பூரா இந்த சரியா தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்க தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு வர்றதை நம்ம தடுக்க முடியாது, அது எப்படி இருந்தாலும் வரும். ஆனா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா எது வந்தாலும் அதை குழந்தைங்க தாங்கிக்குங்க. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி சின்னதா ஏதாவது வந்துட்டா கூட உடனே உடம்பு சரியில்லாம ஆயிடுது. இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தாய்ப்பாலை விட வேற எதுலையுமே கிடையாது. நீ வெளியே இருந்து என்னதான் குழந்தைக்கு நல்ல பொருளா வாங்கி கொடுத்தாலும் அதுல எல்லாம் குழந்தைக்கு அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடாது. இந்த முதல்ல 6 மாசத்துல குழந்தை குடிக்கிற பால்ல அதுக்கு கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதுக்கு கடைசி வரைக்கும். அதுக்கு தான் இவகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் இப்ப 3 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 3 மாசத்துக்கு தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா என்னவாம்? ஐயோ இல்லங்க, நான் தாய்ப்பால் மட்டும் தானே கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு வாரமா தான் அம்மாச்சி வந்து ஒரு ஸ்பூன் ராகி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆமா அம்மாச்சி எது கேட்டாலும் அம்மாச்சினே சொல்லு. அவங்க காலத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல எப்படின்னு உனக்கு தெரியாதா? ஐயோ சரிங்க, இதுக்கப்புறம் இந்த கூழெல்லாம் கொடுக்கல. இன்னும் 3 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறேன், போதுமா? சொல்றதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. ஆனா நான் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா நீயும் அம்மாச்சியும் சேர்ந்துக்கிட்டு குழந்தைக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு இப்படி ஏதாவது தேவையில்லாம பண்ணி வைக்க வேண்டியது. ஐயோ மாப்பிள்ளை சைல்டு கண்ணு திட்டாதீங்க.
அதான் சரி பிள்ளைக்கு பசிக்குமேந்து கொஞ்சோண்டு கொடுத்தேன். அதுலயும் நானே கையிலுக்கும் சரி சின்னவனுக்கும் சரி அவங்க சின்ன பிள்ளை இருக்கையில இப்படிதான் ஒரு மாசத்துல இருந்து கூழ் எல்லாம் குடுத்துட்டேன். அதான் ஒண்ணு செய்யாதுன்னு கொடுத்தேன் மாப்பிள்ளை. அப்புறம் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுட்டு பிள்ளைக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றீவோ. சரி மாப்பிள்ளை இனி கொடுக்க இல்ல. அப்புறம் தாய்ப்பால் குறைஞ்சிட்டுன்னா பிள்ளைக்கு பல இல்லாம போயிடுமான்னு வந்து கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை. அப்படி பார்த்தா இப்ப சின்னவனுக்கெல்லாம் அவ பிறந்த ஒரு மாசத்துலயே அவ அப்பன ஆத்தால போய் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தாய்ப்பாலே கிடைச்சிச்சு? பெத்தவளோட முகத்தையும் அவன் பார்த்ததில்ல, தாய்ப்பாலுங்கிறது அவனுக்கு ஒழுங்கா கிடைச்சதும் இல்ல. இப்ப அவனுக்கு இல்லாத பேலமா? அதெல்லாம் பேலங்கிறது அப்படியே பரம்பரையாவே வந்துடும் மாப்பிள்ளை. அதெல்லாம் இந்த பயலுக்கு பேல நல்லா தான் இருக்கு, நீங்க வந்து கவலைப்படாதீவா. சரி சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும் இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு தானே, அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. சரி மாப்பிள்ளை, சரி நாங்க எதுவும் கொடுக்கல மாப்பிள்ளை. ஐயோ ஏன் அழறா? என்னன்னு பாருங்க. இல்ல இல்ல அழாத அழாத. ஐயோ அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, பையன் ஒண்ணுக்கு போயிட்டா, அதுதான் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சதுல அதான் அழுவுறான். சரி சரி, ட்ரெஸ் ஈரம் ஆயிடுச்சுன்னா போய் சீக்கிரமா மாத்தி கொடுங்க. சரி மாப்பிள்ளை, நான் மாத்தி கொடுத்துக்கிறேன். சைலுகனே, நான் பிள்ளைக்கு துணி மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் ஒண்ணுக்கு போயிட்டான்ல, அவனுக்கு திரும்ப பசி எடுக்கும். அதனால நீ மாப்பிள்ளை அனுப்பி வச்சு சீக்கிரமா வா. இல்ல ஷைலு, எனக்கு நேரம் ஆச்சு, நான் இப்ப கிளம்ப வேண்டியதுதான். நீ போய் அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு பால் கொடுப்போம். சரிங்க அம்மாச்சி, அவன் எடுத்துட்டு உள்ள ரூமுக்கு வாங்க. சரி கண்ணு நட. அப்பா அப்பா, ஐச்சனுக்கு புதுசு டைன் வாங்கி தந்தா தெரியுமா? அப்புறம் நானும் ஐச்சுவும் டைன் ஓட்டி விளையாண்டோம். அப்படியே செல்லும், ஐஷு நீயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, ஐச்சு நானும் ஃப்ரெண்ட் தெரியுமா? சரி செல்லும், ஐஷு நீ 2 மாசத்துக்கு இங்கதான் இருப்பா. நீ ஐஷு கூடயே ஜாலியா விளையாடலாம், ஐஷு கூடயே இருக்கணும், சரியா? சரி. ஐயோ ஐஷு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எந்த சேட்டா? இல்ல அபி இப்படி உன் கூட இருக்காளே. ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அவனோடயே தான் இருப்பா. ஆறு வேற யாரு? அதான் எனக்கு மச்சான ஒருத்தர் இருக்கானே, அவனை தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது போயிட வேண்டியது, அப்புறம் ராத்திரி 12 மணி 1 மணி வீட்டுக்கு வர வேண்டியது. இவளும் எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே தான் இருப்பா. சரி, எனக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை, இவ கூட சரியாவே இருக்க முடியல, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். சரி, ஷைலுவாவது இவளை கூடயே வச்சு பாத்துக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே அனுப்பி வச்சிருவா. அல்ல சேட்டா, அது இப்போ அகில் குட்டியும் இருக்கான்ல, அவனையும் பார்த்துட்டு இவளையும் பார்க்கறது கஷ்டம் இல்ல, அது கொண்டு செலுப்பாங்கன்னு அனுப்பி வைப்பாங்களா இருக்கும். அட நீ வேற ஐஷு, இப்பதான் அகில் இருக்கான். அகில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பவும் இப்படிதான். அப்பவும் இவ எப்பவுமே வீட்லயே இருக்க மாட்டா, அவன் கூடயே தான் இருப்பா. சரி சரி, இப்பதான் நீ இருக்கியே, உன் கூட அவ இருக்காளே, அதுவே பெரிய விஷயம் தான். ஆனா எப்படி இருந்தாலும் இவ அவன் கூட போகாமையும் இருக்க மாட்டா, அவனும் இவளை இங்க வீட்டுல விட்டுட்டும் போக மாட்டான். எங்க போறதா இருந்தாலும் கூட்டிட்டு தான் போவான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீ உன் கூடயே வச்சு பாத்துக்கோ. சரி சேட்டா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா சொல்லு. அல்ல சேட்டா, அது வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஞானும் கையிலும் கூட வெளியே எங்கேயாவது போறோம்னு சொன்னேன்ல. ஆமா சொன்ன, அதான் நான் சொன்னனே. நீயும் கையில வெளியே எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. என்னோட ஏடிஎம் கார்டு வேணா தர, 2 பேரும் எடுத்துட்டு போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அல்ல சேட்டா, ஏடிஎம் கார்டு ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் பைசா என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஆனா வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னா நாங்க 2 பேரும் மட்டும் தனியா போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பின்ன அதுவும் இல்லாம இந்த ஊர்ல வேற நிறைய பொறுக்கி பசங்கெல்லாம் இருக்குன்னு நீ சொன்னல, அது கொண்டு நாங்க மட்டும் தனியா போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது அண்ணியோட தம்பி, அவன் சும்மா தானே இருக்கான், அவனும் எங்களோட வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அவனா? என்ன இஷ்யூ பேசுற? இந்த ஊர்லயே வச்சு பெரிய பொறுக்கி அவன் தான். அவன் கூட உங்களை எப்படி அனுப்பி வைக்க முடியும்? ஐயோ சேட்டா, அது கொண்டுதான் சொல்றேன். அவனே எங்க கூட வந்தா அப்புறம் வேற யாரும் எங்க கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல. நீ சொல்றதும் சரிதான். அவன் அளவுக்கு பொறுக்கித்தனம் பண்றதுக்கு இந்த ஊர்ல யாரும் இருக்க முடியாது. அதனால அவனே உங்க கூட வந்தா வேற யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதான் சேட்டா, நாளையில இருந்து ஞானும் கையிலும் இங்க ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு இருக்கோம். நீ சொன்னா அவனும் எங்க கூட வரும்ல. அதுக்கு என்ன இஷ்யூ? நான் அவன்கிட்ட சொல்றேன். அவனுக்கு என்ன வேலையா வெட்டியா? சும்மா தானே ஊர் பொறுக்கிட்டு இருக்கான். உங்க கூட வர சொன்னா அவன் வருவான், நான் சொல்றேன். அல்ல, நீ சொன்னா அவன் வரும்ல. பின்ன வராம அது எப்படி? நான் சொன்னா அவன் வராம இருப்பான்? அதெல்லாம் வருவான், அவன் வரட்டும், நான் சொல்றேன். சரி சேட்டா. ஹாய் பேபி. வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, உனக்காக வெயிட் பண்றாரா? டே மச்சான், போச்சு.
அவ எல்லாத்தையும் உன் மாமா கிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ அவசரப்பட்டு அவகிட்ட வீரவசனம்லாம் பேசாதடான்னு சொன்னனே, கேட்டியா? இப்ப பாரு, நீ அவ கைய பிடிச்சது கட்டி பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் உன் மாமா கிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். உன் சோழி முடிஞ்சது மாட்டினடி மவனே. அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்ப உனக்கு ஒரு பாட்டு போடுவோம். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னன்னா, ஐஷு ஊருக்கு புதுசா வந்திருக்கால, இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் லக்ஷ்மி அக்கா பொண்ணு கையிலும் ஊர்ல இருந்து வந்திருக்கால, அதே இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போகணும்னு சொல்றாங்க. 2 வயசு பொண்ணுங்களை தனியாலாம் வெளியே அனுப்ப முடியாது, காலெல்லாம் கெட்டு கிடக்கு. அதனால கூட யாராவது துணைக்கு போகணும். நீ வெட்டியா தானே இருக்க, அவங்கள வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. திருடங்கையிலேயே சாவியா? சூப்பரு. என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், கூட்டிட்டு போவியா மாட்டியா? அது சரி, நானும் சக்தியும் கூட்டிட்டு போறோம். எது நானுமா? டேய், என்ன இதுக்குள்ள சொன்ன? நீ சக்தி அவ வேணும்னு பண்றாடா. நேத்து நான் அவளை வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்காகவே என்ன பழி வாங்கணும்னு தான் இப்படி என் மாமா கிட்ட சொல்லி என்ன கோத்து விட்டுருக்கான். டேய், அவ உன்ன பழி வாங்குறதுக்காக கோத்து விட்டா, நீ இதுக்குன்னா இப்ப என்ன கோத்து விட்ட? டேய், அதுக்குன்னு 2 பொண்ணுங்க கூட நான் மட்டும் எப்படி தனியா போறது? எனக்கு பயமா இருக்கு. டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? டேய், நான் உன்னை விட்டு எங்கடா போயிருக்கேன்? எங்க போறதா இருந்தாலும் உன்னையும் கூட்டு தான் போவேன். நாளைக்கு நீயும் என் கூட வர. வரமாட்டேன்னா விடவாடா போற? தெரியுதுல்ல, அப்ப மூடிட்டு வா. சரி பின்ன, அப்ப நீயும் சக்தியும் சேர்ந்து ஐஷுவையும் கையிலையும் இந்த ஊரெல்லாம் சுத்தி காமிங்க. டேய், அப்புறம் உங்க 2 பேரோட சேட்டைய மத்தவங்க கிட்ட எல்லாம் காமிக்கிற மாதிரி இவங்க கிட்ட காமிக்கலாம்னு நினைக்காதீங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி கேட்டு நடந்துக்கங்க. அதையும் மீறி ஏதாவது 2 பேரும் சேட்டை பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல மாமா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா இவன் கொஞ்சம் டவுட் தான் மாமா. என்னது? இல்ல மாமா, ஒன்றும் இல்ல. நாங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம் மாமா. அது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு போயிருங்க மாமா. சரி ஐஷு, அப்ப இவங்க 2 பேரும் உங்க கூட வருவாங்க. எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வாங்க. சரி சேட்டா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, அப்ப நான் வரேன். சரி. எந்த ஹீரோ சார், என்ன வெளியே கொண்டு போக முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப உங்க வாயாலேயே என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு எப்படி சொல்ல வச்சேன் பாத்தீங்களா? ரொம்ப ஆடாதுடி. நான்லாம் ஆட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்ட. என்னைவே என் மாமா கிட்ட மாட்டி விடுறியா? வாடி, நாளையில இருந்து என் கூட தானே வரப்போற. உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. இந்த ஊரை சுத்தி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உன்னை இந்த ஊரை விட்டே ஓட வைக்கிறேன்டி. யார ஓட வைக்கிறான்னு ஊரை சுத்தி பார்த்து முடியும் போது பார்க்கலாம் ஹீரோ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.